பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்குமா நம்ம வேதத்துல இருந்து ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். நீதிமொழி 1வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாருக்குள்ளயும் ஞானம் இருக்கு. அவங்கவுங்க தொழில் ரீதியா, அவங்கவுங்க படிப்பு ரீதியா, அவங்கவுங்க காரியங்கள்ல அவங்கவுங்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனா எது உண்மையான ஞானம் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அது எங்க இருந்தோ வராது, அது நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரும்பொழுது அந்த பயத்தை நம்ம கொண்டு வருவார். அந்த பயத்தின் பிரகாரம் நம்ம வாழும்போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயமா இருக்கு. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, தாவீதுடைய மகன் சாலமோன் தேவன் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஜனங்கள் அநேகமா இருக்கிறதுனால அவங்கள நடத்துற ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. உடனே தேவனுக்கு பயங்கர சந்தோஷம். வெரி குட், என் ஜனங்களை நடத்துறதுக்கு நீ ஞானம் கட்டில, நான் உனக்கு என்ன தர்றேன்? ஞானமும் தர்றேன், செல்வமும் புகழும் சேர்த்து தர்றேன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஞானம் சாலமோனுக்கு விளைஞ்சிச்சு. அந்த ஞானத்துல ஞானம் என்னன்னு கேட்டா, அதை பத்தி வேதத்துல நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. ஒரே ஒரு நியாயாதிபதி, அவர் ராஜா, அவர் நியாயாதிபதியா இருப்பாரு. அவர் நியாயம் சொல்லணும், ஒரு பஞ்சாயத்து அவர் வரும். அது என்னன்னு கேட்டா, ஒரு 2 சோழ ஸ்திரீகள் இருப்பாங்க. அவங்களுக்கு 2-2.5 மாசத்துல ஒரு குழந்தை. 2 பேருமே பக்கத்துல ஓட்டு படுத்து கிடப்பாடு. நைட்டு ஒருத்தி உருண்டு படுத்து நினைஞ்சிருவான், அந்த குழந்தை இறந்து. இவன் நைட்டு முதலே இருந்துச்சு பார்த்துட்டு புள்ள செத்து கிடக்குன்னு சொல்லி பக்கத்துல கொண்டு அவ மடியில போட்டுட்டு அவ பிள்ளைய கொண்டு பக்கத்துல போட்டுருப்பான். அவ வெள்ளனே எடுத்து பார்த்தா 2 மாசத்துல புள்ள முகம் தெரியாம இருக்குமா. அவ பார்த்துட்டு, ஐயோ இது ஓம் புள்ள குடி, ஏன் புள்ளதால 2 பேரும் சண்டை. நேர ராஜாட்ட பஞ்சாயத்து போகுது. இந்த ராஜா பாக்குறாரு, சொல்ற, ராஜா இந்த புள்ள என்னோட புள்ள. அவன் சொல்றான், இது ஏன் புள்ள, நான் எங்க கையில இருக்கு, நான் பாருங்க, நான் தான் பெத்தம் கொண்டு அவன் சொல்றான். 2 பேரும் பயங்கர பஞ்சாயத்து. என்ன செய்யறதுன்னு தெரியல. ராஜா அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு உடனே அவர்கிட்ட நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்குறதுக்கு பக்கத்துல ஒருத்தன் பெரிய வாளோட இருப்பான். தப்பு பண்ண கையை விட்டு காலை விட்டு அப்படி இப்படி செய்ய சொல்றதுதான் அந்த காலத்து நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பு. அதுக்கு அவர் ரெடியா இருக்கணும். ஒருத்தர் கூப்பிட்டு வா, அந்த குழந்தை என்ன செய்ய எடுத்து 2 வெட்டி ஆளு பாதியா கொடுத்த உடனே உண்மையான தாய்க்காரிக்கு குடல் துடிச்சு, ஐயா 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 ராஜா ராஜா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் போய் சொல்லிட்டேன், எனக்கு இந்த குழந்தையே வேணாம், அவ கொடுத்துங்க, அவ குழந்தைதான், இது எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு கைதுட்டான். அதோட அவ ராஜா அப்படி பார்த்தாரு. பக்கத்துல அவ நினைஞ்சா, ராஜா ராஜா நீங்க சொன்னதான் சரியான தீர்ப்பு, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளை 2 வெட்டி ஆளு 2 பேருக்கு பிரிச்சிருங்க. ராஜா பார்த்தாரு, கரெக்டா ரைட்டு. முதல்ல குடல் துடிச்சுல பதறிட்டு, என் புள்ள இல்லைங்க, அவ புள்ளதான், ஏன்னா அது அவ புள்ள அப்படின்னு சொல்றது பயம் இருந்துச்சு. அப்போ இவளை கொண்டு ஜெயில போட்டாங்க, இவளுக்கு பிள்ளைய கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவ்வளவு வரைக்கும் அவருக்கு ஞானம் வெளிப்பட்டுச்சு. நமக்கு கேட்கும் போது இது ஒரு கதை மாதிரி தெரியுது. ஆனா நம்மகிட்ட இதுல ஒரு காரியம் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்கு. எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அந்த ஆவி தேவனுடைய ஆவி. ஆதாமுடைய மூக்குக்குள்ள சுவாச காதை ஊற்றும் போது தேவனுடைய ஆவி ஆதாமுக்குள்ள போயிடுச்சு. ஆதாமுக்குள்ள போனது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எப்படி வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள மனசு சொல்லுது, நீ செய்யறது தப்புன்னு சொல்லு. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள, எனக்குள்ள உள்ளான மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் தான் உண்மையான என் பேர் டோமினிக்கு, அவன் தான் உண்மையான டோமினிக்கு. நீங்க வெளியே பாக்குறது டோமினிக் கிடையாது. அடிக்கடி என் உள்ளான மனுஷன் சொல்றான், செய்யாத தப்பு தப்பு தப்புன்னு சொல்றான். ஆனா நான் கேட்கறது, நான் இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் கேட்பேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் அடிப்பேன், இப்படிதான் மிதிப்பேன், இப்படி நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அப்ப எனக்கே தெரியுது நான் தேவனுடையவன், நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஆனா நானே சரீரத்தை 2 வெட்டி 2 பிரிச்சு எரிஞ்சிடறேன். பிசாசுக்கு ஒண்ணு, ஆண்டவருக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஞானம் எங்க இருக்குன்னா எனக்குள்ள இருக்கு. தேவன் சொல்றாரு, ஏய் உன்னுடைய ஆவி என்னுடைய ஆவி, அதை 2 வெட்டாத. நான் என்ன ஆவியில நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய், அதுதான் உனக்கு ஞானம். நீ தேவையில்லாம உன் கண்ணை கெடுக்கிறது, காதை கெடுக்கிறது, வாயை கெடுக்கிறது, இதயத்தை கெடுக்கிறது, மூளையை கெடுக்கிறது, இப்படி ஒவ்வொரு அவயவமா நீ கெட்டு போகக்கூடாது. அப்ப நம்ம பாக்குற அந்த ராஜா 2 பிள்ளைய வெட்ட சொன்னாங்க மாதிரி, நானே டெய்லி என்ன நானே 2 வெட்டி போட்டு 1 பிசாசுக்கும் ஒரு பகுதியை ஆண்டவருக்கும் கொடுக்குறத நம்ம உணர முடியாது. அப்ப எனக்குள்ள அந்த உணர்வு வரும்போது நான் சரியா இருந்துட்டேன்னா நான் தப்பிச்சிடுறேன். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வருதில்ல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்பு வருதில்ல, அதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா கொஞ்சோன்னு பிசாசுக்கு இடம் கொடுத்தோம்னா அவன் முழுசா என்னோட யுத்தம் பண்ணி என்னை முழுசா ஜெயிச்சு நான் அவனுக்கு அடிமையாடுறேன். அதை சொல்லுது, நீ எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்காயோ அதுக்கு அடிமையா இருக்க. தேவன் உன்னை ஜெயிச்சா தேவனுக்கு அடிமை, பிசாசு உன்னை ஜெயிச்சா பிசாசுக்கு அடிமை.
அதனால நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அப்படின்னு ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்குள்ள ஏற்படுற இந்த போராட்டத்தை நாங்க தீர்க்க முடியாதப்பா. அப்பா, உங்க ஞானம் எங்களுக்குள்ள உண்டாகும்னா அந்த ஞானத்தை வச்சு பிசாசை நாங்க ஜெயிச்சிருவோம்ப்பா. அப்பா, எங்களுக்குள்ள அப்பா எப்பெல்லாம் நம்ம பிசாசுக்கு தோத்து போறணும், அப்பெல்லாம் என்னுடைய ஆத்மா சரீரத்தை வெட்டி போடணும், அப்பெல்லாம் உணர்வடைஞ்சு என்னை முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நான் ஒப்பு கொடுத்தேன்னா, அப்பா அவங்களுடைய சித்தத்தை செஞ்சேன்னா அதான் அவங்களுடைய சித்தமா இருக்கு. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தை உண்டாக்கும். அந்த ஞானம் எனக்குள்ள உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.